ஹலோ கைஸ் சொல்லிட்டேண்ணா, எப்பவும் சொல்கிறது தானே. சரி, இது சொல்ல நினச்சேன். இன்றைக்கி வந்திருக்கிறது உங்களோட சாய். இன்றைக்கி விளையாட போகுது கிளிம் அண்டு ஜம்ப் த டவர். எனக்கு நாளையிலேருந்து எக்ஸாம் எழுதுனால வீடியோ போட முடியாது. உண்மையிலே என்ன மாதிரியே இருக்கான் இங்கே இந்த ஃபேன். ஓகே, ஏற ஆட்டோ கிளைம் கொடுத்துருவோமா? கொடுத்துட்டேன். நான் அதுக்குள்ளே இந்த இறக்க வாங்கிட்டு நினைக்கிறீங்க. சரி, ஒரு நிமிஷம் வருங்க. ஏறிக்கிட்டே இருக்கேன். குதிச்சிடலாமா? குதிச்சிட்டான். அப்பாடா. இதுக்குள்ளே அங்கே போகிறோம். ஃப்ளாஷ் வேகத்தில் போயிட்டான். அவன் என்னென்ன வேகத்துலேயே போனான். இங்கே 3 முட்டை இருக்குமே. முட்டை இருக்கே. இந்த முட்டை ரொம்ப காசு அதிகம். இதை வாங்கலாமா? நம்ம இதுக்கு தேவையில்லாமல் அழுத்திக்கிட்டு பாவி ரொம்ப அழுத்துடும் போலே. அதே அழுத்துது. ஐய, சரி, இது எவ்வளோ காசு கொடுக்கணும்? என் மூஞ்ச பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. சரி, எங்கடா எவ்வளோ காசு கொடுக்கணும்னு பார்ப்போமா? இதுக்குள்ளேயே போகணுமே. இது விளாண்டு ரொம்ப நாளாக ஆச்சு. இது டாக் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்ப்போம். டாகை விட அதிகமாக கொடுக்குது. அதனால் இது வேணாம். ரெண்டும் நமக்கு வேணாம் கைஸ். கன்ஃபார்ம் டெய்லி கொடுத்துருவோமா? ஓகே, இப்போ ஒன்று தான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ரெக்க வாங்குறதுக்கு காசு இருக்கு இல்லையா? ஏன் முன்னாடி தான் வருவீங்களாடா. வாங்கிடலாமா? வாங்குறேன். காசு போயிட்டு இப்போ இது வாங்குறதுக்கு எவ்வளோ? வெளில போயிட்டு இதெல்லாம் ரொம்ப மோசம்டா. அதுக்கிட்ட மட்டும் போயே கூடாது கைஸ். வில மட்டும் பார்க்க சொல்லுவோம். இல்லைனா ரோபாக்ஸ்க்கு இருக்கு. ஏற போகிறேன். என் பேரை பார்த்தீங்களா? என்ன பேர் கொடுக்குறேன்னு தெரியாமல் இந்த பேர் ஏன்னு போட்டு 4680 இப்போ போட்டேன். ஏதோ கிஃப்ட் இருக்குது. ஐயா, குமார் தர 2 கிஃப்ட் இருக்குது. 2த்தையும் வாங்கிட்டேன். சூப்பர். சரி, இதோ சொல்ல மறந்துட்டேனே. நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நான் வீடியோ போகிறது இல்லை. அது மட்டும் இல்லை, ஹாப்பி தீபாவளி. நேத்தியே தீபாவளி முடிஞ்சிட்டு அப்போ சொல்லலை, அதனால தான் இப்போ சொன்னேன். கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு போடுங்க. சொல்லப்போனால் எனக்கு 10 வயசு தாங்க. நான் 5வது தான் படிக்கிறேன். ஆனால் யூடியூப் நான் தான் உருவாக்கணும். எங்கள் அம்மாலாம் போடல. எங்கள் அம்மா போடாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்துருக்குன்னு வாய் சொல்லி மூடல. திரும்பி ஏறுறது தான் நம்ம பொழப்பு. பின்னாடி ஒரு கம்பி இருக்கே, அதை பண்ணால் என்ன ஆகும்? எவன்டாவன்? மூஞ்ச பார்த்திங்களா கைஸ்? ஓரத்தில் வில்லுக்கு போனால ஏற ஸ்டிக்மேன் மாதிரி இருக்கான். நான் ஒரு நாள் ஸ்டிக்மேன் ஃபைட் போட போகிறேன் கைஸ். நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இவனே என் சேனலில் போய் அந்த லிங்க்கை பாருங்கள். ஸ்டிக்மேன் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சவுண்டே வராது. பாஸ் ஃபைட் தான். சாஸ்கே ஜெயிச்சிட்டாச்சு. கீழே போனாங்க பார்த்தீங்களா? எப்படா இப்படிலாம் போகிற ரைட்லாம் என்னால் இங்கே போகிற சரசன்னு எப்போ இப்படி போகிறோம்? என்னை தாண்டி தான் தாண்டினா மாதிரியே தெரியல. டயர்ட் ஆகிட்டேனா? 2 செகண்டில் டயர்ட் ஆகிடுறான்டா. சொல்கிறது கேட்குதா? பின்னாடி இருந்துச்சுல கூட காணும். அங்கே இருக்குடா. அடப்பாவிடா. ஈஃபில் டவரு. இந்த ஈஃபில் டவரை ஏறி என்ன கொடுக்க போகிறானோ? உங்கள் என்டர்டெயின்மெண்ட்காக தான் நான் போடுறேன். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு கூட இதுதான் போட சொன்னணும். யாஹூ. குதிக்கும் போது மண்டை உடையாதா? எல்லாருக்கும் இந்த ரூட் இருக்கும் தானே? எனக்கும் இருக்குது. பரவாயில்ல, இது கேம் தானே. இங்கே ஒரு எருமை மாடு இருக்குல்ல, இதோ அது மாதிரி தான் என் தங்கச்சி இருக்கும். கிராணி கேமில் காட்டுறேன். யாரெல்லாம் எப்போ போட போகிறேன்னு தெரியல. பூஸ்ட் ஈவெண்ட்டா?
இன்னும் 1 நிமிஷத்துலையா? கண்டிப்பாக போகணும். இப்போ விடுவாங்களான்னு தெரியல. கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் போன பிறகு குதிக்கலாமா? 5 கிலோமீட்டர் போயிட்டு இல்லை இந்த ஸ்டிக்குமேன் எங்கோடா போனா? கேமை விட்டே போயிட்டான்டா. 5 கிலோமீட்டர் வரப்போகுது. வந்துட்டுனா குதிச்சிடுவேன். வந்துட்டேன். இந்த ரைன் நானுக்கு ஐயோ என்ன செய்கிறது? பரவாயில்ல, திரும்பி ஏறும். சவா எனக்கு இருக்கிறதே 22. நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எனக்கு 22 தான் 22 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா ப்ளீஸ் காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 ஷார்ட்ஸ் போட்டு 30 சப்ஸ்கிரைபர் வாங்குறானோ. உங்களுக்காக எத்தனை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் என் மூஞ்சை காட்டினது இல்லை, காட்டுறேன் ஒரு தடவை. ஏதோ கிஃப்ட்டு கிடச்சிருக்கா? அங்கே 2 கிடச்சிருக்கு. என்னன்னே தெரியாது கிஃப்ட்டு. பேக்குக்கு போக முடியுமா? அப்போ போக முடியுது கைஸ். 40%. இது எடுத்துட்டு இதை வாங்கிப்போங்க கைஸ். எக்கிப் இதுதான்டா எக்கிப். ஏன் எக்கிப் பேக்க பண்ணி தெரியல கைஸ். நம்ம அங்கே 8 கிலோமீட்டரா? சூப்பர். அப்படியே குதிச்சிடுவோமா? வேணாம், குதிக்க மாட்டேனே. ரொம்ப தூரம் போக முடியல. டயர்ட் ஆகிட்டானா குதிப்போம். இந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவேன். எனக்கு முன்னாடி ஒரு முந்திராடிங்கடா மலது விட்றாடா. முந்திட்டான் சுத்தம். இந்த கண்ணாடி போட்டேன். நானே ஒரு கண்ணாடி போட்ட சொல்ல அப்படி தான். 5th படிக்கிறேன். கோல்டன் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல். ஆனால் செமையான சூப்பர் ஸ்கூலு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல். ஸ்டடீஸ்லாம் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்க, முட்டம் ரோடு, சின்ன கண்ணாறு தெரு. குதிக்கிறேன். அப்புறம் கைஸ் நான் சொன்னேன்னா இந்த கோல்டன் பப்ளிக் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கூல், அதாவது முட்டம் ரோட்டில். நீங்கள் வேணால் நான் முன்னிலே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல். நான் அதை விட்டு மாறவே மாட்டேன்னு எங்கள் அம்மாக்கிட்டே சொல்லிட்டேன். அம்மா அதை விட்டு மாறணும்னு சொன்னாங்க. ஆனால் யானே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. சரி வாங்க ப்ரைஸ் வாங்குகிற கேம் உள்ளே போகலாம். கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா 22 சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு பண்ணுறேன்னு. ப்ளீஸ் காய்ஸ், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே. சரி ஏதோ இது போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க, நம்மளும் ஜாயின் பண்ணிப்போமா? நோட்டிஃபை மீன் வருது. ஃப்ரைடே அக்டோபரா? சரி வாங்க வேறு ஏதாச்சும் உனக்கு தெரியப்பட்டு. வேணாப்பா சாமி, இது ஸ்கூல் பஸ்லேயே போகிறோம். அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? எவனுக்கு தெரியும்? சாரி இது ஓகே. நயன் டே மோசம்டா. சரி அதுக்கு பதிலாக அங்கே போய் தேவையில்ல. சுத்தம் ரோபாக்ஸை கேட்டு கொள்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான். ஹேட்ச் பண்ணுவோமா? ரொம்ப வச்சோம். லெஜெண்டரி போடு தையிட லெஜெண்டரி கிடச்சிருக்கு. சரி வாங்க இப்போ இந்த லெஜெண்டரியை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். 81 எனக்கு தேவையில்லை. அன்னைக்கு கொடுத்துருங்க. அடே இதை எக்யூப் பண்ணிப்போமா? எக்யூப் பண்ணிப்போம். அன்னைக்கு கொடுத்துருவோம். இதை எக்யூப் பண்ணிப்போம். ஓகே வாங்க காய்ஸ். இப்போ நல்லா எங்கே பாருங்க. ரிப்போர்ட் ஆகிட்டேன்டா. எங்கே இருக்கு உமாய்? திரும்பி எங்கே இருந்து வேணாப்பா சாமி. வந்துட்டேன். ஓகே வாங்க இப்போ ஏற ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ காசு எடுதுன்னு பார்ப்போம். ஜோக்கர் மண்டியெல்லாம் வரீங்க. என்னடா ஏற முடியல? ஓகே ஏறுவோம். ஆட்டோக்குள்ளே இல்லைடா
செம்மையாக இருக்கு. 2 செகண்ட் அவ்வளோ ஹெல்த்து. அப்போனா நம்மளுக்கு லக்கு தான் கைஸ். சரி, அதுக்கப்புறம் திரும்பி சொல்லிக்கிறேன் ஒரு தடவை. இதான் என்னோடய வாழ்க்கையை. இதுக்காக தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்கள் என்டர்டைன்மெண்ட்காகவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு காமிச்சு உங்களுக்கு ஒரே ஒரு அந்த இது அது என்ன 8 கிலோமீட்டர் போய் ப்ரைஸ் மட்டும் உங்ககிட்ட வாங்கி காமிச்சிடுறேன். அவ்வளோதான். கீழே இறங்கிடலாமா? காசு கொஞ்சம் நிறையா தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் வேணும் காய்ஸ். இன்னும் 2 கொஞ்சம் தான் வேணும். இந்த 5 கிலோமீட்டருக்கு போனால் கூட ஓகே, இல்லை 2 கிலோமீட்டரே ஓகே இதுக்கு. என்னடா? ஓகே, இறங்கிடுவோமா? இறங்கு. எங்கடா ஆகிட்டேன்? ஐயோ வந்துட்டு கைஸ். நட்சத்திரமா சரி போ. சரி காய்ஸ், வாங்க காய்ஸ். போய் இல்லை எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. ஐயா போடா. மலை மாடு மாதிரி எழுந்துக்கிட்டு தலை எழுத்து எவ்வளோ ஸ்லோ. இதெல்லாம் ஒரு ஸ்பீடு. ஏறுவோம், ஆட்டோ கிளீன் போடுவோம். ஓகே, கண்டிப்பாக மேலே உச்சியில் போய் காட்டிடுறேன் கைஸ் உங்களுக்கு. எனக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்லே இந்த விடிஜி லவ்லி பாஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்களே, அவங்க சேனல் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பெரிய ஃபேன் ரியலி. அப்புறம் என் பேர் சாய்ரித்தி. என் ஃபோட்டோ என்னோடய மூஞ்சி இது வரைக்கும் எதுலேயும் காட்டினது இல்லை இதை. ஓகே, போய்ட்டு 8 கிலோமீட்டர் விட்டேன். 11 கிலோமீட்டருக்கு வெறும் டயர்ட் ஆகிடுவானா? இல்லை ஆஹா, எப்படியோ போயிடுறா. இல்லைனா மனசு விட்ருவோண்டா. ப்ளீஸ்ரா. ஆஹா, வந்துட்டு அப்படிதான். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் வந்துட்டா. ஓஹோ, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போகல. ஓஹோ, வந்துட்டு. அப்புறம் உங்களுக்கு சொல்லிக்கிறது, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளையிலேருந்து எனக்கு எக்ஸாம் வரப்போகுது. என்னால் வீடியோ போட முடியாது. இதுதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகே, பாய். போயிட்டு வரேன். நான் உங்கள் சாய்.